டியூபோக்ளோசிஸ்ன்னு சொல்லுவோம். இது தமிழ்ல காசநோயின்னு சொல்லுவாங்க. இது நுரையீரலை தான் அதிகமா பாதிக்கும். சின்ன வயசுலயே சில நேரத்துல பாதிச்சிருந்துச்சுன்னா, விதையோட உற்பத்தி திறன், அந்த விதையிலிருந்து விந்தணுக்கள் பாஞ்சு போற அந்த பைப்போட சராசரி டயாமீட்டர் இது எல்லாத்தையுமே அது பாதிக்கும்போது, விந்தணுக்கள் என்னதான் உருவானாலும் பாதை வழியா போய் ஆண் உறுப்புல இருந்து வெளியேறது. ஸோ இதை வந்து நாங்க எசோஸ்போமியா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது விந்தணுக்கள் ஸ்பெர்ம்ல இல்லாம போற ஒரு கண்டிஷனை தான் அப்படி சொல்றோம். இன்னொரு சில காரணங்கள் பார்த்தீங்கன்னா மம்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ஒரு வகையான வைரல் இல்னஸ். இதுவுமே விதையை பாதிக்கும் போது அங்கே ஏற்படக்கூடிய விந்தணுக்கள் உற்பத்தி திறன் சுத்தமாகவே கம்மியாயிடும். சில ஹார்மோன் பிரச்சனைகள் சிலதை கவனிக்கலாம். அதுவும் ஒரு பர்டிகுலர் காரணம். FSH, LH அப்படின்னு சில ஹார்மோன்கள் மூளையிலிருந்தே உருவாகுது. ஸோ இந்த மூளையிலிருந்து உருவாகிறது தான் விதையை தூண்டுதல் பண்ணி அங்கிருந்து விந்தணுக்களோட உற்பத்தியை அதிகரிக்கும். ஸோ இதில் சில மாற்றங்கள் ஏற்பட்டாலும் ஆணுக்கு விந்தணு உற்பத்தி, அதில் இருக்கக்கூடிய குவாலிட்டி இது எல்லாமே டவுன் ஆகும். குழந்தையின்மைக்கு ஓர் தீர்வு. வம்சம் கருத்தரித்தல் மையம்.